பண்ணாது, துலாத்துக்கு நன்மை செய்யாது, துலாத்திற்கு குரு நன்மை செய்யாது. எனவே அது 8ல் மறைந்தால் யோகம், விபரீத ராஜயோகம். ஆறுக்குடையவன் 8ல் மறைந்தால், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். துலாராசிக்கு இந்த வருஷம் ஒவ்வொன்று அதெல்லாம் கையிலேயே பிடிக்கணும். அவங்க லைஃப் டைம்ல என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிடும். துளாராசிக்காரங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை, பெரிய லெவல். அவங்களுடைய வாழ்நாள் சாதனையாக அதை எடுத்துக்கொள்ளலாம். லைஃப்ல என்ன உங்களுடைய மெயின் இது என்ன, எய்ம் என்ன, என்ன சாதனை செய்ய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு துளாராசிக்காரரை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீடு சுத்தமா பெரிய வீடு வேணும் சார், அதான் ஆசை. அது இந்த வருஷம் நடக்கும் சார். கல்யாணமே நடக்கல சார், 32 வயசாச்சுன்னு கல்யாணம் ஆகும். துளாராசி இந்த வருஷம் கல்யாணம் ஆகும். பல வருடங்களாக முயற்சி செய்து திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும். நிறைய பேர் ஏன் தெரியுமா கல்யாணம் லேட் ஆகுது, எதிர்பார்ப்பு சரியா இருக்கும். ஒரு எதிர்பார்ப்புல கரெக்டா இருக்கும். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டா சொல்ல தெரியும். அவங்க என்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்க்கைனா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அதை யாராவது புரிய வைக்கணும். இதுதான் உனக்கு வேணும், உனக்கு லைஃப்ல இது இருந்தால் போதும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காதுங்க. கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓரளவு நமக்கு ஏதோ ஒரு வசதி இருக்கு அப்படின்னா போறோம். அப்புறம் படிப்படியாக தான் பெருசாகும். எடுத்தெடுப்புல ரொம்ப பெருசா எதுவுமே வராது. ஒரு சின்ன விதை தான் பின்னால் ஆலமரமா வளருது. இல்லை எனக்கு ஃபுல் சைஸ் ஆலமரமே வேணும்னா ஆலமரத்தை எப்படி தூக்கிட்டு போவேன்? அந்த விதை தான் உனக்கு வேணும். அந்த விதையை விதைச்சு அது ஆலமரமாக்கணும். அது பல ஆண்டுகள் ஆகும். எடுத்த எடுப்புல எனக்கு பெரிய மரம் வேணும். எப்படி மரம் கிடைக்கும்? உனக்கு சின்ன விதை தான் கிடைக்கும். அதனால தனக்கு என்ன வேணும் என்பதில் இளைஞர்கள் தயவு செய்து தெளிவாக இருக்கிறது. அதனால நிறைய திருமணங்கள் தாமதமாகின்றன. ஏன்னா இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியல, ஏதோ கேட்கறாங்க. ஒரு பொண்ணு எனக்கு மெயில் அனுப்பியிருக்கு, இல்லை கேட்ட ஃபாரின் குரூப், வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைப்பாரா, ஆஃப்டர் மேரேஜ் will I go abroad, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வெளிநாடு போவேன், ஐ வாண்ட் டு செட்டில் இன் a foreign country, will it happen, to which country I can go. 4 கேள்வி கேட்கணும் என்கிட்ட ஆன்லைன்ல ஜோசியம் பார்க்குறவங்க 4 கேள்வி கேட்கலாம், 3 அல்லது 4 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்த 4 கேள்வி அந்த பொண்ணு கேட்ட சொல்ல ஃபாரின் பற்றி. அது மட்டுமா வாழ்க்கை? அதுவே வாழ்க்கையா? அது ஒன்று போதுமா? வாழ்க்கையில என்னெல்லாம் வேணும்? நல்ல கணவர் வேணும், நல்ல மனிதனா இருக்கணும், அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும், மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருவருக்கும் ஒத்து போக வேண்டும், சௌரியமா சம்பாதிச்சுட்டு நல்ல குடும்பத்தை சந்தோஷமா நடத்தணும், குடும்ப நடத்துறதுக்கு வருகிற ஆனால் வசதி இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நியாயமான ஆசை, எல்லாரும் தான் அந்த ஆசைப்படுறேன். ஆனால் எடுத்த எடுப்புலேயே எல்லாம் கிடைக்காதுங்கிறத இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Rome was not built in a day. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குங்க. ஸ்டார்டிங்லேயே எடுத்த எடுப்புலேயே நான் டாப் பொசிஷன்ல தான் உட்காருவேன். எப்படி உட்கார முடியும்? கம்பெனியில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து தானே டாப் லெவலுக்கு வரணும். இல்லை நான் பெரிய டாப் லெவல் பதவி கொடுத்தா தான் அந்த கம்பெனிக்குள்ள வரணும், அவங்க கொடுக்க மாட்டான். அவனை இன்டர்வியூ பண்ணவன்ட்டே போய் உன் சீட்டை எனக்கு கூட கொடுக்கணும், அவனுடைய பொழப்புக்கே நீ வேட்டு வச்சுக்க போகணும். அதனால எது வேணும், எதை கேட்கணும், எது இருந்தால் லைஃப் நல்லா இருக்குன்றது இளைஞர்களுக்கு புரியல. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுப்பான். அதுதான் இந்த வருடத்திற்கான சுருக்கமான பலன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இறைவன் கொடுப்பான். அதுதான் இந்த வருஷ பலன். எந்த அடிப்படையிலே இதை நான் சொல்கிறேன்? 5ஆம் இடத்திலே 5 குடையவன் ஆட்சி வருடம் முழுவதும் மாறவே இல்லை. வருடம் ஆரம்பித்த 18ஆம் நாள் 6 குடையவன் 8ஆம் இடத்திற்கு விபரீத ராஜயோகத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. அது 12, 2, 4 வீடுகளை பார்க்கவிருக்கிறது. குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குருவின் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. 6 குடையவன் 8ஆம் இடம் வந்ததால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். அது நட்பு வீடு. சுக்கிரன் நட்பு கிரகம் அல்ல, ஆனால் சுக்கிரனின் வீடு நட்பு வீடு. இந்த வித்தியாசம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் நட்பு கிரகம் அல்ல, ஆனால் சுக்கிரனுடைய வீடு நட்பு வீடு. அதனால அது நன்மை செய்யும். மறைந்தால் தான் நன்மை செய்யும், வறுக்கக்கூடாது. குரு வலுத்தாக்க பிரச்சனை. 6 குடையவன் வலுத்தா என்ன வியாதி தான் கொடுக்கும். போன வருஷம் ஃபுல்லாக அதுதான் பார்த்துருப்பீங்க. கடன் இல்லைன்னா வியாதி. சில பேருக்கு 2மே இருக்கும். கடன் வாங்கி டாக்டருக்கு பணம் கட்ட வேண்டிய மெடிக்கல் பில் எக்கச்சக்கமா போயிருக்கும் போன வருஷம். இந்த வருஷம் ஹெல்த்தி ஆயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, ஆள் சும்மா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கூன் போட்டு நடந்தவங்களா கூட இப்ப நிமிர்ந்து நடப்பாங்க. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் புவியினில் யாருக்கும் அஞ்சா பாணி, அந்த மாதிரி நீங்கள்லாம் ஆரதி கண்ட புதுவெப்பன் போல் இருக்க போகிறீர்கள். உங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றாற்போல், விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதால் தொழிலிலே நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்திலே முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே செல்வாக்கு அதிகரித்தல்,
மதிப்பு மரியாதை சமூக அந்தஸ்து அதிகரித்தல், பெயர் புகழ் பட்டங்கள் பதவிகள் விருதுகள் கிடைத்தற்கரிய விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். இது சார் 8ல குரு வந்தா கல்யாணம் ஆகும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிற குடும்பத்தை கிரியேட் பண்ணி ஆகும், உண்டாக்கி. குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னா இப்ப உருவாகும். குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் சேர்ந்து வாழ்வார்கள். இது முக்கியமான பாயிண்ட். துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியில செப்பரேஷன் வந்திருந்தால், ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் மனைவியும் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். எனவே இது பெரிய மிகப்பெரிய யோகம். பெரிய நாள், ரொம்ப நல்லா இருக்கு. 8ல குருவுக்கு இப்படி யாருமே பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. நான் சொல்றேன், கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. 6 கூடவும் 8க்கு போகலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கட்டால் 8ல் போனால் தவறில்லை. அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். வெறும் 8ல குரு நல்லா இருக்குன்னு சொல்லல. ஜஸ்ட் பிகாஸ் he is 6th lord, he can go to 8th. 6 கூடவனாக இருப்பதால் அவர் 8க்கு போவது தவறில்லை. 6 கூடவன் 8க்கு போனாதான் நல்லது. மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் தான் நன்மை செய்யும். எனவே இப்பொழுது இந்த ஆண்டு முழுவதும் 8ஆம் இடத்திலே குரு இருக்க போகிறது. 5ஆம் இடத்திலே 5 கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று இருக்க போகிறது. எனவே இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நன்மை நடைபெறுகின்ற நல்ல வருடம். பெரிய பெரிய நன்மை எல்லாம் நடைபெறப் போகிறது. லைஃபே ஜம்முன்னு செட்டில் ஆகிடும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கும், வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க, வண்டி வாங்கணும் வாங்கலாம், அலுவலகத்திலே பதவி உயர்வு, வியாபாரத்திலே வளர்ச்சி, பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி, செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே